இன்று நம்முடன் ostomate உள்ளார். அவரை வைத்து நாம் வீட்டிலேயே எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் மற்றும் பையை எவ்வாறு வைக்கவும் அகற்றவும் பயிற்சி அளிக்க உள்ளோம். நீங்கள் கூட இதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வகையில் அவருக்கு கற்பிப்பதற்காக நாங்கள் அந்த செயல்முறையை மேற்கொள்ளப் போகிறோம். இது SenSura Mio 2-piece அமைப்பு. இங்கு ஒட்டும் அடித்தட்டு மற்றும் ஸ்டோமோ பை தனித்தனியாக இருக்கும். SenSura Mio உடல் அசைவுகளின் போது நெகிழ்வான பாடி ஃபிட் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. SenSura Mioவில் தனித்துவமான முழு வட்ட வடிகட்டி ஃபில்டர் உள்ளது. இது வாயுக்களை கணிசமாக அகற்றி சிறந்த தூக்கத்தை வழங்குகிறது. SenSura Mio புதிய நீர் விரட்டும் ஜவுளி பொருட்களை சாம்பல் நிறத்தில் கொண்டுள்ளது. உகந்த ஊடுருவல், குளியல் மற்றும் வசதிக்காக கொண்டுள்ளது. SenSura Mio கூடுதல் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்காக அலைவடிவ கிளிக் இணைப்பு உள்ளது. ஸ்டோமா அளவீட்டு வழிகாட்டியின் உதவியுடன் ஸ்டோமா அளவை எடுக்க இறுதி உபயோகிப்பாளரை கேளுங்கள். ஏற்கனவே அளவிடப்பட்ட ஸ்டோமா அளவின்படி 45 மில்லிமீட்டர் நீளமும் 38 மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட பிசின் ஒட்டும் தன்மை கொண்ட பொருள் மீது நீளம் மற்றும் அகலத்தை குறிப்போம். அடையாளங்களின்படி ஸ்டோமாவின் வடிவத்தை வரைய உபயோகிப்பாளருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அடி பிளேட்டை வெட்ட சிறப்பான வளைந்த கத்தரிக்கோலை பயன்படுத்துவோம். பிசின் வெட்டுவதற்கு முன் சரியான வெட்டு செய்ய பேஸ் பிளேட்டை உறுதியாக பிடிக்கவும். வட்டமான முறையில் பிசின் வெட்டத் தொடங்கவும் மற்றும் ஸ்டோமா அளவை விட 1 முதல் 2 மில்லிமீட்டர் அதிகமாக வெட்டுவதை உறுதி செய்யவும். ஸ்டோமா வடிவம் மற்றும் அளவுக்கேற்ப 1 முதல் 2 மில்லிமீட்டர்கள் அதிகமாக பிசின் வெட்டுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். வெட்டிய பிறகு ஸ்டோமாவில் துளையிடுவதை தவிர்க்க விளிம்புகள் மென்மையாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். பெரிஸ்டோமல் தோலில் பயன்படுத்தப்படும் முதல் துணை பொருள் கோம்ஃபில் கிளென்சர் ஆகும். அதில் இயற்கை தேங்காய் எண்ணெய் இருப்பதால் சருமத்தை ஈரப்பதமாக்கும் குணம் உள்ளது. முதலில் வெளிப்புற விளிம்பை சுத்தம் செய்து ஸ்டோமாவை நோக்கி நகர்த்தவும். இந்த தயாரிப்பு சருமத்திற்கு மென்மையாக இருப்பதால் அதை நேரடியாக ஸ்டோமாவில் தடவி சுத்தம் செய்யலாம். அடுத்தபடி கம்ஃபில் பேரியர் கிரீம் தடவணும். இந்த கிரீம் ஈரப்பதம் மூலம் சருமத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கும் மற்றும் சருமத்தின் pH அளவை 5.5 நிலையாக வைத்திருக்கும். இந்த கிரீமை பயன்படுத்துவது ஆரோக்கியமான சருமத்தையும் லேசான தோல் உரிதலை குணப்படுத்துவதையும் உறுதி செய்கிறது. கம்ஃபில் பேரியர் கிரீமை பெரிஸ்டோமல் தோலில் மெதுவாக மசாஜ் செய்து தடவவும். உபயோகிப்பாளரை மசாஜ் செய்து 1 முதல் 2 நிமிடங்களுக்கு அப்படியே விடச் சொல்லவும். சில நிமிடங்களுக்கு பிறகு பருத்தி துணியால் மெதுவாக கம்ஃபில் பேரியர் கிரீம் அகற்றவும். இது ஸ்டோமாவை சுற்றியுள்ள தோலை பாதுகாக்க ஒரு வெளிப்படையான படத்தை விட்டுச் செல்கிறது. அடுத்த கட்டமாக ஆஸ்டோமி பவுடர் தடவவும். இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் வறண்டதாகவும் வைத்திருக்க பயன்படுகிறது. இதை வறண்ட சருமத்தில் தடவ வேண்டும். அதை ஸ்டோமாவை சுற்றி தூவி பருத்தி துணியால் பரப்பவும். உபயோகிப்பாளரை படியை பின்பற்ற சொல்லுங்கள். அதிகப்படியான பவுடர் முற்றிலும் துடைக்கப்பட வேண்டும். இப்போது நாம் பிராவா மோல்டபிள் வளையத்தை பயன்படுத்துவோம். தோல் சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பேக்கேஜிங்கில் இருந்து ரிங்கை அகற்றவும். 2 வெளியீட்டு லைனர்களையும் அகற்றவும். விரும்பிய வடிவில் ரிங்கை வடிவமைத்து நீட்டவும். ஒரு நல்ல தோல் தொடர்பை உறுதிப்படுத்த மெதுவாக அழுத்தவும். தேவைப்பட்டால் மீண்டும் வடிவத்தை சரி செய்யவும். பிசின் பேஸ் தட்டை கீழிருந்து மேல் நோக்கி தடவவும். அவ்வாறு செய்யும்போது பேஸ் தட்டின் காது கிடைமட்ட திசையில் இருக்கவே ஆஸ்டமி பெல்ட்டை அணிய வசதியாக மற்றும் காற்று குமிழியை தவிர்க்குமாறு செய்ய வேண்டும். தடவின பிறகு பிசின் உள் வட்டத்தில் விரல்களை பதித்து
பின்னர் படிப்படியாக வெளிப்புற வட்டத்திற்கு சென்று பிசின் உறுதியாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது ஸ்டோமா பையை எடுத்து பேக் கப்ளிங் அடிப்பகுதியை பேஸ் பிளேட் கப்ளிங்கின் அடிப்பகுதியில் வைக்கவும். உங்கள் நடு விரல்களால் கீழே உள்ள பை மற்றும் பேஸ் பிளேட்டை ஒன்றாக அழுத்தவும். உங்கள் ஆள்காட்டி விரல்களால் பேஸ் பிளேட்டில் சரியாக பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் உணரும் வரை இணைப்பின் மேல் ஒரு மென்மையான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். பூட்டை சேர்ந்து அழுத்தி லாக் ரிங்கை மூடவும். கிளிக் என்று சத்தம் கேட்டால் பேக் மற்றும் பேஸ் பிளேட் உறுதியாக இணைந்து விட்டதாகும். அடுத்தபடியாக புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பிராவா எலாஸ்டிக் டேப்பின் பயன்பாடு ஆகும். டேப்பின் 2 துண்டுகளை எடுத்து அட்டையை தோலுரித்து பிசின் விளிம்புகளில் காட்டப்பட்டுள்ளபடி தடவவும். அவ்வாறு தடவும் பொழுது டேப்பின் பாதி அகலம் பிசின் மீதும் மீதி அகலம் தோலின் மீதும் படும்படி பயன்படுத்தவும். டேப்பின் மற்ற பாதியை மறுபுறம் பயன்படுத்த இறுதி பயனரை ஊக்குவிக்கவும். இப்போது அடுத்த கட்டமாக பிராவா லூப்ரிகேட்டிங் டியோடரண்ட் பயன்படுத்த உள்ளோம். இது துர்நாற்றத்தை நடுநிலையாக்குகிறது மற்றும் மல்டி லூப்ரிகேட்டிங் விளைவை வழங்குகிறது. இது உள்ளடக்கம் ஸ்டோமாவை சுற்றி இல்லாமல் எப்போதும் பையின் அடிப்பகுதியில் இருப்பதை உறுதி செய்கிறது. பையில் 3-4 மில்லி லூப்ரிகேட்டிங் டியோடரண்ட் போடவும். பின்னர் ஒரே திசையில் 3 மடிப்புகளை உருவாக்கி மறைவிடத்தை மூடவும். பையை மடித்து வெல்க்ரோ புள்ளியுடன் ஒட்டவும். இதை நாங்கள் மறைவிடமாக கருதுகிறோம். 2 அடுக்குகளை மெதுவாக தேய்ப்பதன் மூலம் டியோடரண்டை பரப்பவும். அதன் பிறகு புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பிராவா பெல்ட்டை பயன்படுத்துங்கள். இது பேஸ் பிளேட் காதுகளில் பொருத்துவதற்கு 4 பள்ளங்களை கொண்டுள்ளது மற்றும் இது நீளத்தில் சரி செய்யக்கூடியது. பெல்ட்டை உபயோகிப்பாளரின் இடுப்பில் கீழ் சுத்தவும். பேஸ் பிளேட் காதில் கொக்கிகளை வைக்கவும். பின்னர் அது மிகவும் இறுக்கமாக இருக்கிறதா அல்லது தளர்வாக இருக்கிறதா என்று சோதிக்கவும். பிராவா பெல்ட் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சருமத்திற்கு மிகவும் மென்மையானது. வலியின்றி ஸ்டோமா பேக் கோலோபிளாஸ்ட் அகற்றுவதை உறுதி செய்ய பிராவா அட்செவ் ரிமூவர் ஸ்ப்ரே எனப்படும் ஒரு தனித்துவமான தயாரிப்பு உள்ளது. பிசின் விளிம்புகளில் பிராவா ஒட்டும் நீக்கி தெளிப்பை மெதுவாக தெளித்து மேலிருந்து கீழாக அகற்றுதலை தொடங்கவும். பிராவா பிசின் ரிமூவர் ஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது மற்றும் அதன் சிலிகான் பாலிமர்கள் எளிதாக மற்றும் வலியற்ற நீக்கத்தை உறுதி செய்கிறது. பயன்படுத்திய ஆஸ்டமி பையை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு குப்பை தொட்டியில் எறியுங்கள்.